ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடாவடி சமையல் இன்னைக்கு சிக்கன் எக் பிரியாணி எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம் வாங்க. கடை கடை வச்சு எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் இலாச்சி போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் போடணும். நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அரிசி தான். அரை கிலோ கறி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போடணும். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெட்டாக இருக்கணும், கோல்டன் கலராக. அப்புறம் தக்காளி போடணும். நல்லா கலக்கி விட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் போடணும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சம் 2 டீஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். எலுமிச்சை பழம் ஒரு முழுசாக போடல, பாதி போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிக்கும், பிரியாணி நல்லா இருக்காது. கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அரை கிலோ கறி வச்சிருக்கேன். போட்டுட்டு கறி போட்டிருக்கேன். இப்படி கலக்கி விட்டு நான் சாப்பாடு தனியாக அது தனியாக பண்ணேன். அப்படியே மிளகா 2 போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்கி விடணும். போட்டு நல்லா கழுவிட்டு நான் 2 டம்ளர் இது தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 கிலோ அரிசிக்கு. விட்டுருக்கேன். கால் கிலோ அரிசி ஊற வச்சு போட்டேன். நான் அப்படியே தம்மாக பண்ணிட்டேன் சாப்பாடு. இது கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இந்த சிக்கனும் இது சேர்ந்து இந்த அரிசி சேர்த்துனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கலக்கி விடணும். வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போய்